அதிகாலை 5 மணி. கிழக்கு வானம் மெதுவாக தன் அடர்கருமை நிறத்தை கலைத்து பொன்னிறமாக வெளுத்து கொண்டிருந்தது. இரவின் இருளை கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டியடித்த சூரியனின் முதல் ஒளிக்கீற்றுக்கள் ஏக்கர் கணக்கில் பசுமையாக விரிந்து கிடந்த நெல் வளையல்களின் மேல் பனித்துளிகளோடு சேர்ந்து மின்னுவது போல விழுந்து கொண்டிருந்தன. காலை வேளையின் லேசான குளிர்காற்றில் ஈரமண்ணின் வாசனையும் ஈரப்பதமான நெற்கதிர்களின் பசுமையான மனமும் கலந்து நாசி துவாரங்களை உரசி ஒரு விதமான புத்துணர்ச்சியை கொடுத்து கொண்டிருந்தது. வயல்வெளியின் ஓரத்தில் இருந்த பெரிய ஆலமரத்திலும் வேப்ப மரத்திலும் இருந்த பறவைகள் எல்லாம் தங்கள் கூடுகளை விட்டு வெளிவந்து கீச்சொலி எழுப்பி காலை பொழுதை சந்தோஷமாக வரவேற்று கொண்டிருந்தன. அந்த அழகான செழிப்பான கிராமத்தின் பெயர் வீரனூர். பெயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள் எல்லோருமே நேர்மைக்கும் உழைப்புக்கும் கம்பீரத்திற்கும் பெயர் பெற்றவர்கள். பொய் பித்தலாட்டம் இல்லாத தூய்மையான கிராமத்து மனிதர்கள் வாழும் அழகான பூமி அது. அந்த ஊரின் இயற்கை அழகை பார்க்கவே சுற்றிலும் இருக்கிற கிராமங்களில் இருந்து ஆட்கள் வருவதுண்டு. அந்த ஊருக்குள் நுழையும் பிரதான பாதையில் சென்றாலே முதலில் கண்ணில் படுவது ஒரு பெரிய பிரம்மாண்டமான ரைஸ் மில் தான். அந்த ரைஸ் மில்லின் வாசலில் பெரிய தகரப்பலகையில் எடுப்பான சிவப்பு நிற எழுத்துக்களில் கம்பீரமாக எழுதப்பட்டிருந்தது சண்முகம் ரைஸ் மில். அந்த பெயரை பார்த்தாலே போதும், அந்த ஊர்க்காரர்களின் முகத்தில் தானாகவே ஒரு மரியாதையும் பெருமிதமும் தோன்றிவிடும். ஏனென்றால் அந்த மில்லின் உரிமையாளர் சண்முகம் ஊரில் மிகவும் வசதியான செல்வாக்கு மிக்க குடும்பங்களில் ஒன்று அவர்களுடையது. ஆனால் அது பணத்தாலோ அதிகாரத்தாலோ வந்த மதிப்பு அல்ல. பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து சொந்த ஊரிலேயே நூற்றுக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை கொடுத்து ஊர் மக்களுக்கு எந்த கஷ்டம் என்றாலும் முதல் ஆளாக வந்து நின்று வாழ வைத்த பெருந்தன்மையான குடும்பம் அது. ஊர் பஞ்சாயத்து கோவில் காரியம் எதுவென்றாலும் சண்முகத்தின் வார்த்தை தான் இறுதி தீர்ப்பு. அந்த வீட்டின் மூத்த மகன்தான் வெற்றி செல்வன். ஊரே அவனை சுருக்கமாக வெற்றி என்றுதான் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கும். காலை 6 மணி. பனிமூட்டம் மெதுவாக விலகி கொண்டிருக்க பச்சை பசேல் என விரிந்திருந்த வயலுக்குள் ஒரு கருப்பு நிற ஜீப் வந்து சீரான சத்தத்துடன் நின்றது. அதிலிருந்து வெள்ளை வேட்டி கருப்பு சட்டை அணிந்த ஒரு இளைஞன் கீழே இறங்கினான். 6 அடி உயரம், அடர்த்தியான முறுக்கப்பட்ட மீசை, நிமிர்ந்த கம்பீரமான நடை, பார்த்தவுடனே எப்பேற்பட்டவனையும் நிமிர்ந்து பார்க்க வைக்கும் கூர்மையான பார்வையும் கம்பீரமான தோற்றமும். அவன் முகத்தில் எப்பொழுதும் சும்மா போலியான சிரிப்பு எல்லாம் இருக்காது. ஆள் அமைதியாகத்தான் இருப்பான். ஆனால் தன் கதிரின் எதிரே அநியாயமோ மரியாதை குறைவாகவோ நடந்துவிட்டால் அவனது கோபம் மட்டும் உடனே பொங்கிவிடும். தவறு செய்தவன் யாராக இருந்தாலும் பொலிர் என கை நீட்டிவிடும் கோபக்காரன். அவன்தான் வெற்றி. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்களில் ஒருவன் வெற்றியை கண்டதும் கையில் இருந்த வேலையை நிறுத்திவிட்டு அவனிடம் ஓடி வந்தான். அண்ணா, நேத்து போட்ட உரம் நல்லா வேலை செஞ்சிருக்கு போலண்ணா, பயிரெல்லாம் நல்லா தூறு கட்டி நிற்குது என்று பூரிப்போடு சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட வெற்றி தன் கூர்மையான பார்வையால் பறந்து விரிந்திருந்த அந்த வயலை ஒரு பார்வை பார்த்தான். பச்சை பசேல் என நிமிர்ந்து நின்ற நெற்கதிர்கள் அவனது மனதிற்கு ஒரு சிறிய திருப்தியை கொடுத்தன. நல்லா இருக்கு, ஆனா இன்னும் 2 நாள் கழிச்சு தண்ணி விடுங்க. அவசரப்பட்டு தண்ணியை பாய்ச்சி பயிரை வீணாக்கிடாதீங்க என்று ஆழமான கம்பீரமான குரலில் சொன்னான். சரிண்ண, நீங்க சொல்றபடியே செய்கிறோம் என்று அவர்கள் மரியாதையோடு தலையசைத்தார்கள். அவர்களிடம் பேசும்போது கூட வெற்றிக்கு ஒருபோதும் அதிகாரமாக பேச மாட்டான். ஒரு குடும்பத்து அண்ணனைப் போலத்தான் பேசுவான். ஆனால் வேலை விஷயத்திலும் விவசாயத்தின் புனிதத்திலும் மட்டும் அவனிடம் கண்டிப்பு மிக அதிகம். அந்த நேரம் தூரத்தில் இருந்து மில் தொழிலாளி ஒருவர் மூச்சு வாங்க ஓடி வந்தார். வெற்றி தம்பி, மில்லில் லோடு ஏற்றுறதுக்கு ஒரு பெரிய லாரி வந்திருக்கு, உங்களை கையோட கூட்டிகிட்டு வர சொன்னாங்க தம்பி என்றதும் வெற்றி தன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து லேசாக உதறி போட்டு கொண்டான். சரி, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறினான். அதே நேரம் சண்முகத்தின் பிரம்மாண்டமான காரை வீட்டு திண்ணையில் அமர்ந்து செய்தித்தாள்களை விரித்து படித்து கொண்டிருந்தார் குடும்பத் தலைவர் சண்முகம்.
லட்சுமி, காப்பி எடுத்துட்டு வா என்று செய்தித்தாளை படித்துக்கொண்டே சத்தமாக சொன்னார். இதோ கொண்டு வர்றேன் என்ற குரலுடன் சமையல் அறையிலிருந்து காஃபி டம்ளரோடு வெளியே வந்தார் அவரது மனைவி லட்சுமி. அவர்களுடைய குடும்பம் எவ்வளவு பெரிய வசதியான குடும்பமாக இருந்தாலும் அந்த வீட்டில் ஆடம்பரம் என்பது குறைவு. போலி பந்தாக்கள் இருக்காது. அன்பும் மனிதநேயமும் தான் அதிகம். அந்த நேரம் தூக்க கலக்கத்துடன் கண்ணை தேய்த்து கொண்டே கீழே இறங்கி வந்தான் தம்பி அன்பு செல்வன். அம்மா, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி என்று புலம்பியபடியே அங்கிருந்த நாற்காலியில் சோம்பலாக விழுந்து அமர்ந்தான். லட்சுமி அவனை செல்லமாக கடிந்து கொண்டார். டேய், நீ எப்போ காலையில் சீக்கிரமாக எழுவ? உன் அண்ணனை பாரு, விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வயலு மில்லுன்னு பறந்துக்கிட்டு இருக்கான் என்றதும் அன்பு தன் தாயை பார்த்து வாயை சுழித்தான். அம்மா, அண்ணன் மாதிரி எல்லாராலும் இருக்க முடியுமா? அவன் ஒரு ரோபோட் மாதிரிமா, உழைச்சிக்கிட்டே இருப்பான். என்னையே அவனோட கம்பேர் பண்ணுற என்று கேட்க, அதை கேட்ட சண்முகம் செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு உரக்க சிரித்தார். டேய் அன்பு, உன் அண்ணன் உன் வயசில் இருந்தப்பவே 1/2 ஏக்கர் நிலத்தை தனியாக உழுது முடிச்சவன்டா. ஐயோ அப்பா, ஒவ்வொரு நாளும் அதையே சொல்லாதீங்க என்று அன்பு தலையில் கை வைத்து புலம்பினான். அந்த சமயம் படிக்கட்டில் இருந்து பையை மாட்டியபடி வேகமாக இறங்கி வந்தாள் தங்கச்சி கவிதா. அம்மா, எனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, காஃபியை சீக்கிரம் கொடுங்க என்றாள். அன்பு அவளை பார்த்து, நீயும் உன் அண்ணனும் மட்டும்தான் இந்த வீட்டில் ரொம்ப சுறுசுறுப்புன்னு நினப்பு. என்னையும் அம்மாவையும் பார்த்தா உங்களுக்கு இலக்காரமாக போச்சு இல்லை என்று வம்பிழுக்க, கவிதா அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அந்த சுறுசுறுப்பு தான் உனக்கு எப்பவுமே இல்லையே என்று நக்கலாக சொன்னாள். உடனே அவர்களுடைய அப்பாவும் அம்மாவும் சிரிக்க, அன்புவோ பொய்யாக கோபித்து கொண்டு, என்ன காலையிலே எல்லாரும் என்னை வச்சு செய்கிறீங்களா? நான் இங்கேருந்து கோபமாக போன போங்க என்று அங்கிருந்து வேகமாக தனது அறைக்கு ஓடிவிட்டான். மதியம் சண்முகம் ரைஸ் மில்லில் வேலைகள் மிக பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன. மூட்டைகளை அடுக்குவதும் லாரிகளில் ஏற்றுவதுமாக ஆட்கள் சுற்றி கொண்டிருந்தனர். வெற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் நேரில் நின்று கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரம் ஒரு இளம் தொழிலாளி தவறுதலாக நெல் மூட்டையை கீழே போட்டுவிட்டான். படார் என்ற சத்தத்துடன் மூட்டை விழுந்து சாக்கு கிழிந்து உள்ளே இருந்த தங்க நிற நெல் எல்லாம் தரையில் சிதறியது. அவனோ பயந்து போய் நடுக்கத்தோடு நின்று பார்த்தான். ஐயோ, வெற்றி தம்பி பார்த்துட்டாரே என்று பதறியவன், மன்னிச்சிருங்க தம்பி, வேணும்னெல்லாம் பண்ணல என்று பதட்டமாக சொன்னான். வெற்றி தன் வேட்டியை மடித்து கட்டியபடி அவனை நோக்கி மெதுவாக நடந்து வந்தான். அவனது கூர்மையான கண்கள் அவனை ஒரு நிமிடம் ஏறிட்டு பார்த்தன. அங்கே இருந்த மற்ற தொழிலாளர்கள் அனைவரும் மூச்சை அடக்கி கொண்டு பயத்துடன் நின்றிருந்தார்கள். வெற்றி மெதுவாக அவன் அருகே சென்று, உனக்கு காயம் எதுவும் படலல்ல என்று அமைதியான குரலில் கேட்டான். அதை கேட்ட அந்த தொழிலாளி அதிர்ச்சியடைந்தான். தன்னை திட்டுவான் என்று பார்த்தால் இப்படி கேட்கிறானே என்று நினைத்தபடியே, இல்லை தம்பி, எனக்கு ஒன்றும் ஆகலை என்றதும் வெற்றி லேசாக தலையசைத்து விட்டு, சரி சரி, முதல்ல பார்த்து கவனமாக வேலையை பண்ணு. மூட்டை போனால் காசு கொடுத்து வாங்கிக்கலாம், மனுஷன் உயிர் போனால் திரும்ப வாங்க முடியுமா என்று சொல்லிவிட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். அதை பார்த்தவர்கள் எல்லோரும் நெகிழ்ந்து போய் மனதிற்குள் ஒரே விஷயத்தை சிலிர்ப்போடு நினைத்தார்கள். இதுதான் வெற்றி. கோபம் அதிகம் வரும், ஆனால் மனசு சுத்தமான தங்கம். மாலை நேரம் சூரியன் தன் செவ்வான கதிர்களை சுருக்கி கொண்டு மெதுவாக மலைக்கு பின்னால் மறைய ஆரம்பித்திருந்தான். வயல்வெளி எங்கும் அமைதியான மாலையின் சூழல் பரவத் தொடங்கியது. வயலின் ஓரத்தில் நின்று மாலையின் சுகமான காற்றை ரசித்து கொண்டிருந்தான் வெற்றி. அப்பொழுது அவன் அருகில் மெதுவாக நடந்து வந்தார் சண்முகம். என்னப்பா, பலமான யோசனை என்று கேட்க, வெற்றி தன் தந்தையை பார்த்து லேசாக சிரித்தவன், ஒன்றுமில்லப்பா, சும்மா காத்தாட நின்ன என்றான் அமைதியாக. உனக்கு வயசாகிட்டே போகுதுப்பா என்று சண்முகம் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். வெற்றி மீண்டும் சிரித்தவன், மறுபடியும் அதே பேச்சாப்பா என்று சலித்து கொள்ள,
நல்ல பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்டா, அதுதான் நமக்கு சந்தோஷம் என்று சண்முகம் சொன்னதும் வெற்றி யோசனையுடன், இப்போ அதுக்கு என்ன அவசரம், வேலைகள்லாம் நிறைய கிடக்குதுப்பா என்றான். எனக்கு அவசரம் இருக்கு என்று பின்னால் இருந்து பாசமான அதிகாரத்தோடு கூறியபடி வந்தார் அவன் அம்மா லட்சுமி. வெற்றி சிரித்துக்கொண்டே தலையை பிடித்து கொண்டான். அம்மா நீங்களுமா? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த பெரிய வீட்டில் ஒரு மருமகளை நடமாட விட்டு சீக்கிரம் பேரம்பேத்தியை கொஞ்சணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்று லட்சுமி ஏக்கமாக சொன்னார். அவர்களின் முகத்தில் இருந்த அந்த அளவற்ற ஆசையையும் எதிர்பார்ப்பையும் பார்த்தவன் அதற்கு மேல் எதுவும் மறுத்து சொல்லவில்லை. சிறிது நேரம் அமைதியாக வயல்வெளியை பார்த்தபடியே நின்றான். பிறகு தன் பெற்றோரை பார்த்து, நீங்க பார்க்குற பொண்ணு குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற பொண்ணா இருந்தா எனக்கும் ஓகேம்மா என்று ஒற்றை வரியில் தன் சம்மதத்தை சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் சண்முகமும் லட்சுமியும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களின் முகத்திலோ பேரானந்தம் தெரிந்தது. ஆனால் அவர்களுக்கே தெரியாது, அவர்கள் தங்கள் மகனுக்காக தேர்ந்தெடுக்க போகும் பெண்ணுக்கும் அவர்களின் கம்பீரமான மகனுக்கும் விதி ஏற்கனவே ஒரு விசித்திரமான பாதையை தயார் செய்து வைத்திருந்தது. அந்த பாதை காதலுக்கா, சண்டைக்கும் மோதலுக்குமா, இல்லை இரண்டுமே கலந்த ஒரு அழகான வாழ்க்கைக்கா என்பதை வரப்போகும் காலம்தான் சொல்ல வேண்டும். வீரனூர் கிராமம் அந்த மாலை வேளையில் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு பெரிய அழகிய புயல் மிக விரைவில் நுழையப் போகிறது. அந்த புயலின் பெயர் வைஷ்ணவி. சென்னை நகரம் அதிகாலை 7 மணிக்கே தனது வழக்கமான இயல்புக்கு மாறாக இயந்திரத்தனமான பரபரப்போடு இயங்க ஆரம்பித்தது. அண்ணா சாலையிலும் ஜிஎஸ்டி சாலையிலும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன. கல்லூரிக்கு அவசரமாக ஓடும் மாணவர்கள், அலுவலக பேருந்தை பிடிக்க பதறும் ஊழியர்கள், கடைகளை திறக்க ஆயத்தமாகும் கடைக்காரர்கள் என நகரத்தின் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு அவசர சூழலுக்குள் மூழ்கியிருந்தனர். ஆனால் அந்த அவசரமான பெருநகர உலகத்திற்குள் கூட தங்களை பற்றிய எந்த கவலையுமின்றி எப்போதும் சிரிப்பும் கலகலப்புமாக சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ஜாலியான நண்பர்கள் கூட்டம் இருந்தது. அந்த சுட்டி நண்பர்கள் கூட்டத்தின் மைய புகழ்வியாக திகழ்பவள்தான் வைஷ்ணவி. அவளுடைய தோழிகளும் நண்பர்களும் அவளை செல்லமாக வைஷு என்று தான் அழைப்பார்கள். நீளமான அடர்த்தியான கூந்தல், தன்னம்பிக்கை மிளிரும் கூர்மையான கண்கள், எதை நினைத்தாலும் அஞ்சாமல் யாருக்கும் பயப்படாமல் நேராக முகத்திற்கு நேர் பேசிவிடும் சுபாவம், எதற்காகவும் யாருக்காகவும் தன்னுடைய சுயமரியாதையையோ கருத்தையோ மாற்றிக்கொள்ளாத அந்த பிடிவாதம், இதெல்லாம் சேர்ந்துதான் வைஷ்ணவியை மற்ற பெண்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமாகவும் தனித்துவமாகவும் காட்டின. அன்று காலையிலும் வழக்கம் போல கல்லூரி கேண்டீன் மரத்தடி மேசையில் அந்த நண்பர்கள் கூட்டம் அட்டை கரித்து கொண்டிருந்தது. வைஷ்ணவின் நெருங்கிய தோழிகளான நித்யா, ஹரணி மற்றும் நண்பர்களான ராகுல், அரவிந்த், கார்த்திக் என 5 பேரும் வைஷுவுடன் சேர்ந்து தான் எப்பொழுதும் கல்லூரி வளாகத்தையே வலம் வருவார்கள். டேய், இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் வச்சுருக்காங்கன்னு நேற்று நைட்டே குரூப்பில் மெசேஜ் போட்டேன்லடா, நீங்கள் யாராச்சும் அதை ஞாபகம் வச்சு செஞ்சுட்டு வந்தீங்களா என்று நித்யா தன் தலையை பிடித்து கொண்டு புலம்பினாள். அவள் புலம்பியதை பார்த்து பக்கத்தில் இருந்த ஹரிணியோ உரக்க சிரித்தவள், அடியே நித்யா, நீ மெசேஜ் போட்ட விஷயம் உனக்கு மட்டும்தாண்டி ஞாபகம் இருக்கும் போல, நாங்கள் எல்லாரும் வழக்கம் போல நல்லா தூங்கிட்டோம் என்றாள். எனக்கு கூட அதை பற்றி எந்த ஞாபகமும் இல்லடி என்று வைஷ்ணவி தன் தோள்களை சாதாரணமாக குலுக்கிக் கொண்டாள். அதை கேட்ட ராகுல் தன் கையில் இருந்த காஃபி கப்பை கீழே வைத்துவிட்டு நக்கலாக பார்த்தவாறு, பாத்தீங்களாடா, இவ தான் நம்ம கிளாஸ் டாப்பர், மேடம்க்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் கூட ஞாபகம் வச்சுக்க தெரியலையா என்றதும் வைஷ்ணவி தன் அழகான புருவங்களை லேசாக உயர்த்தி கூர்மையாக பார்த்தவள், ஏண்டா ராகுல், டாப்பர்னா கேலண்டர் அட்டை மாதிரி எல்லா தேதியையும் ப்ராஜெக்டையும் மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கணுமா என்ன? அதெல்லாம் தேவைப்படும் போது பார்த்துக்கலாம் என்று தோரணையாக பதில் சொன்னாள்.
அவளது துடுக்கான பதிலை கேட்டதும் அந்த மேசையில் இருந்த நண்பர்கள் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தனர். ஆனால் அந்த சிரிப்பு சத்தத்திற்கு நடுவே ஒருவனின் பார்வை மட்டும் வேறு எதையுமே கவனிக்காமல் வைஷ்ணவியின் சிரித்த முகத்தையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன்தான் கார்த்திக். மற்ற நண்பர்களுக்கு அவன் ஒரு சாதாரண ஜாலியான சக தோழன். ஆனால் கார்த்திக்கின் மனதிற்குள் வைஷ்ணவி வெறும் நண்பி மட்டும் அல்ல. பல மாதங்களாக அவளை மனதிற்குள் ஆழமாக காதலித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த உணர்வை இதுவரையிலும் அவளிடம் நேருக்கு நேராக சொன்னதே இல்லை. ஏனென்றால் வைஷ்ணவியை பொறுத்தவரை ஆண்கள் அனைவருமே நல்ல நண்பர்கள் மட்டும்தான். அவளது சுதந்திரமான உலகத்தில் காதலுக்கு என்று எந்த ஒரு தனி இடமும் அதுவரை ஒதுக்கப்பட்டிருக்கவில்லை. அந்த சுபாவத்தை நன்றாக புரிந்து வைத்திருந்ததனால் தன் காதலை சொல்லி எங்கு நட்பையும் இழந்துவிடக்கூடாது என்ற பயத்தில் கார்த்திக்கும் அமைதியாகவே வலம் வந்தான். என்னடா கார்த்திக், எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ மட்டும் ஏன் இப்படி அமைதியா ஏதோ உலகமாக யோசனையில் இருக்க என்று அரவிந்த் அவன் தோளை தட்டினான். ஏய், அதெல்லாம் ஒன்றுமில்லடா, சும்மா தான் யோசிச்சேன் என்று சிரித்துக்கொண்டே தப்பித்தான் கார்த்திக். ஆனால் அவன் பார்வையின் அர்த்தத்தையும் அவன் வைஷ்ணவியை ரசித்து பார்ப்பதையும் தோழி நித்யா கவனித்து விட்டாள். ஆனால் அவனிடம் எதுவுமே கேட்காமல் மனதிற்குள் அமைதியாக சிரித்து கொண்டாள். அதே நேரம் சென்னையிலிருந்து பல 100 மைல்கள் தொலைவில் உள்ள வீரனூர் கிராமத்தில் வைஷ்ணவியின் இல்லத்தில் பெரும் பரபரப்பு நிலவிக் கொண்டிருந்தது. மீனாட்சி, பூக்காரன் இன்னும் வரலையாடி? வாசலுக்கு தோரணம் கட்டணும், பூவும் இலையும் எடுத்து வைக்க வேண்டாமா என்று ராகவன் உரத்த குரலில் கேட்டபடியே வரவேற்பறைக்கு வந்தார். இன்னும் வரலைங்க, இதோ சமையலை முடிச்சுட்டு வந்துடுறேன் என்று சமையலறையிலிருந்து குரல் கொடுத்தார் மீனாட்சி. ராகவனின் குடும்பமும் ஊரில் வசதிக்கும் செல்வத்திற்கும் எந்த குறைவும் இல்லாத பெரிய குடும்பம்தான். ஊரில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெற்ற குடும்பம். ராகவனின் ஒரே மூத்த மகன் செடியன் ஊரிலேயே நல்ல கெத்தான இளைஞன். தங்கைகள் இருவர் மீதும் உயிரையே வைத்திருக்கும் பாசக்கார அண்ணன். அவனுக்கு பிறகு வீட்டில் பிறந்தவள்தான் செல்ல மகள் வைஷ்ணவி. அவளுக்கு பிறகு கடைக்குட்டியாக பிறந்தவள் கீர்த்தி. அண்ணா என்று கூப்பிட்டபடி ஓடி வந்து செழியனின் தோளை பிடித்து தொங்கினாள் அவனது செல்ல தங்கை கீர்த்தி. செழியன் தன் தங்கையின் தலையை கோதி, என்னடி கீர்த்தி பாப்பா, காலையிலேயே அண்ணன்கிட்ட என்ன வேணும் உனக்கு என்று பாசத்தோடு கேட்டான். அண்ணா, வைஷு அக்கா இன்னும் 2 வாரத்தில் ஊருக்கு வரப்போகிறாங்களாமே, நிஜமாவா? ஆமாம், நம்ம கோயில் திருவிழா வருதுல்ல, கண்டிப்பாக வருவா. இந்த தடவை வந்தா அக்கா சீக்கிரமாக சென்னைக்கு திரும்ப போகவே கூடாதுண்ணா, ப்ளீஸ் இங்கேயே கொஞ்ச நாள் இருக்கணும் என்று கீர்த்தி செல்லமாக கெஞ்சினாள். அதை பார்த்து செழியன் புன்னகைத்தவனோ, நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்டி. இந்த தடவை வைஷுவை அவ்வளவு சீக்கிரம் விடக்கூடாது. உண்மையிலேயே வைஷ்ணவி அந்த வீட்டில் எல்லோருக்கும் செல்லப்பிள்ளை. குறிப்பாக அப்பா ராகவனுக்கும் அம்மா மீனாட்சிக்கும் அவள்தான் உயிர் மூச்சு. அவள் சிறுவயதிலிருந்தே படிப்பில் மிகுந்த ஆர்வம் கொண்டவளாக இருந்ததனால் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வேண்டா வெறுப்பாக வெளியூருக்கு அனுப்பி படிக்க வைத்தார்கள். அவள் வீட்டில் இல்லாத குறை அந்த பெரிய வீட்டில் எப்பொழுதும் ஏதோ ஒரு வெறிச்சோடிய உணர்வை கொடுத்து கொண்டே இருக்கும். மதிய நேரம். கல்லூரி வகுப்புகள் முடிந்து மாணவர்கள் அனைவரும் வீட்டிற்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். வைஷ்ணவியும் அவளது நண்பர்களும் வழக்கம் போல வளாகத்தில் இருந்த பெரிய வேப்ப மரத்து நிழலில் அமர்ந்து சிரித்து பேசி கொண்டிருந்தனர். அப்பொழுது வைஷ்ணவியின் ஹேண்ட்பேக்கிற்குள் இருந்த கைபேசி சத்தமாக ஒலித்தது. திரையை பார்க்க அம்மா என்ற பெயர் மின்னியதும், சொல்லுங்கம்மா என்று ஆசையோடு அழைப்பை ஏற்றாள் வைஷ்ணவி. எப்படிடி இருக்க வைஷு, உடம்பெல்லாம் நல்லா இருக்கா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோண்டி. சரி, மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையா என்று தாய்மையின் பாசத்தோடு மீனாட்சி கேட்டார். அதை கேட்ட வைஷ்ணவியோ உறக்க சிரித்தவள், அம்மா, சென்னைக்கு வந்து இத்தனை மாதம் ஆச்சு,
இந்த ஒரு கேள்வியை மட்டும் கேட்காம இருக்கவே மாட்டீங்களா நீங்க என்று அவள் சொன்னதை கேட்டு மீனாட்சியும் ஃபோனின் மறுமுனையில் சிரித்தார். சரிடி செல்லம், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காகத்தான் இப்போ ஃபோன் பண்ணேன். என்னம்மா விஷயம்? வீட்டில் ஏதாவது விசேஷமா என்று வைஷ்ணவி ஆர்வமாக கேட்டாள். ஆமாடி வைஷு, இன்னும் 10 நாளில் நம்ம ஊர் கோவில் திருவிழா வரப்போகுதுடி. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே வைஷ்ணவியின் முகம் சந்தோஷத்தில் பிரகாசமாக மலர்ந்தது. நிஜமாவா சொல்றீங்க? நம்ம ஊர் திருவிழாவா? ஆமாடி செல்லம், அதனால இந்த தடவை நீ எந்த காரணமும் சொல்லாம கண்டிப்பா ஊருக்கு வந்தே தீரணும், புரியுதா என்றார் மீனாட்சி. அம்மா, எனக்கு காலேஜில் ப்ராஜெக்டு எக்ஸாம்னு நிறைய வேலை இருக்குதுமா, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரவா என்று வைஷ்ணவி லேசாக சலித்து கொண்டாள். அதெல்லாம் முடியாது வைஷு, இந்த தடவை நீ எந்த சாக்கும் சொல்லக்கூடாது என்று மீனாட்சி கண்டிப்போடு சொல்லும் பொழுதே அருகில் இருந்த அப்பா ராகவன் ஃபோனை வாங்கி கொண்டார். வைஷு, சொல்லுங்கப்பா, நீ இந்த திருவிழாவுக்கு கண்டிப்பாக வரணுமா, இது உன்னோட அப்பாவோட உத்தரவு என்று ராகவன் ஆழமான குரலில் சொன்னார். அவ்வளோ முக்கியமாப்பா என்று வைஷ்ணவி வியப்பாக கேட்டாள். ஆமாடிமா, ரொம்ப முக்கியம் என்று மட்டும் ராகவன் சொன்னார். அப்பா பேசும் குரலிலேயே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதையும், வீட்டில் அனைவரும் தன் வருகைக்காக எவ்வளவு ஆசையோடு காத்திருக்கிறார்கள் என்பதையும் வைஷ்ணவி உணர்ந்து கொண்டாள். சரிப்பா, நான் கண்டிப்பா வர்றேன் என்று புன்னகையோடு சம்மதித்தாள். அந்த வார்த்தையை கேட்டதும் போனின் மறுமுனையில் ராகவனின் முகத்தில் பேரானந்தமும் நிம்மதியும் தெரிந்தது. அழைப்பை துண்டித்துவிட்டு போனை பையில் வைத்த வைஷ்ணவியை பார்த்த தோழி நித்யா கேட்டாள். என்னடி வைஷு, ஃபோனில் உங்கள் அம்மா ஏதோ சீரியஸாக பேசினாங்க போல, என்ன விஷயமா? அது ஒன்றுமில்லடி நித்யா, இன்னும் 10 நாளில் எங்கள் ஊர் கோவில் திருவிழாவாம். வீட்டில் எல்லாரும் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க, அதான் ஊருக்கு போக போகிறேன் என்றாள் வைஷ்ணவி. ஓஹோ, கிராமத்து திருவிழாவா? சூப்பர் டே என்று ஹரிணி குதிகளித்தாள். அடுத்த நொடியே ஹரிணி தன் கண்களை விரித்து, ஹேய் வைஷு, நாங்களும் உன் கூட உங்கள் ஊருக்கு வரலாமாடி என்று ஆசையாக கேட்டாள். வைஷ்ணவிக்கு தூக்கி வாரி போட்டது போல பார்த்தாள். என்னது, நீங்களா? ஆமாடி வைஷு, நாங்கள் யாருமே இது வரைக்கும் நிஜமான கிராமத்து திருவிழாவை பார்த்ததே இல்லடி. வயல்வெளி, மாட்டு வண்டி, கோவில் திருவிழா, கூத்துன்னு எல்லாமே பார்க்கணும்னு எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குதுடி என்றான் ராகுல். ஆமாண்டி, நானும் வரேன் என்று அரவிந்தும் சேர்ந்து கொண்டான். நானும் கண்டிப்பாக வரேன் என்று நித்யாவும் ஹரிணியும் ஒரே குரலில் சொன்னார்கள். இப்பொழுது எல்லோருடைய பார்வையும் கடைசியாக அமைதியாக நின்று கொண்டிருந்த கார்த்திக்கின் பக்கம் திரும்பியது. டே கார்த்திக், நீ என்னடா சொல்ற என்று வைஷ்ணவி அவனை பார்த்து கேட்டாள். கார்த்திக் வைஷ்ணவியின் கண்களை நேராக பார்த்து மென்மையான குரலில், நீங்க எல்லாரும் போனா நானும் உங்க கூட வரேன் வைஷு என்று அமைதியாக சொன்னான். அவன் சம்மதம் சொன்னதும் மற்ற நண்பர்கள் அனைவரும் கேன்டீனே அதிரும் அளவுக்கு கூச்சலிட்டு ஆரவாரம் செய்தனர். வைஷ்ணவி லேசாக சிரித்தபடி, சரி சரி கத்தாதீங்க, எல்லாரும் வாங்க, எங்கள் வீட்டில் உங்களை நல்லா உபசரிப்பாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்று சந்தோஷமாக சொன்னாள். ஆனால் அந்த ஒரே ஒரு அழைப்பும் இந்த ஊர் பயணமும் அவளது வாழ்க்கை பாதையையே தலைகீழாக புரட்டி போட போகிறது என்பது அங்கிருந்த வைஷ்ணவி உட்பட யாருக்குமே அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. வீரனூர் கிராமத்தை நோக்கி அவள் அடியெடுத்து வைக்கப் போகிறாள். அங்கே அவளுக்காக காத்திருப்பது வெறும் கோவில் திருவிழா மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய மோதலும் ஒரு புயல் போன்ற சம்பவமும் அவளது வாழ்க்கையையே மாற்றப்போகும் ஒரு கம்பீரமான மனிதன். அந்த மனிதனின் பெயர் வெற்றி செல்வன். வீரனூர் கிராமம் அந்த மாலை நேரத்தில் வழக்கம் போல அமைதியாகவும் எழில் கொஞ்சம் கிராமத்து அழகோடும் காட்சியளித்து கொண்டிருந்தது. மேற்கு திசையில் சூரியன் மெதுவாக தன் செவ்வான கதிர்களை சுருக்கிக் கொண்டு மலைக்கு பின்னால் சாய்ந்து கொண்டிருந்தான். பனிமூட்டமும் மாலையின் லேசான குளிர்காற்றும் பரவத் தொடங்கி இருக்க
பசுமையாக விரிந்து கிடந்த நெல் வயல்களின் மேல் பொன்னிற ஒளி விழுந்து ஏதோ ஒரு விவரிக்க முடியாத ஓவியம் போல காட்சியளித்தது. வயல்களில் இருந்து வேலை முடிந்து வீடு திரும்பும் தொழிலாளர்களின் உரையாடல்களும் மாடுகளின் கழுத்தில் இருக்கும் மணிச்சத்தமும் அந்த மாலை பொழுதிற்கு மேலும் ஒரு இனிமையை சேர்த்தன. சண்முகத்தின் பிரம்மாண்டமான வீட்டின் முன் இருந்த பெரிய வேப்ப மரத்தடியில் அமைக்கப்பட்டிருந்த திண்ணையில் அமர்ந்து கணக்கு புத்தகத்தை விரித்து வைத்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த குடும்பத் தலைவர் சண்முகம். ஆனால் அவர் பார்வை கணக்கு புத்தகத்தில் இருந்தாலும் அவருடைய மனதுக்குள் ஏதோ ஒரு தீவிரமான யோசனை ஓடிக்கொண்டே இருந்தது. அவருடைய முகத்தில் தெரிந்த அந்த யோசனையை கவனித்த லட்சுமி சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு மெதுவாக அவர் அருகில் வந்து அமர்ந்தார். என்னங்க, ரொம்ப நேரமா அந்த பேப்பரையே பார்த்துட்டு ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று பரிவோடு கேட்டார் லட்சுமி. சண்முகம் கணக்கு புத்தகத்தை மெதுவாக மூடி வைத்துவிட்டு ஒரு பெருமூச்சோடு லட்சுமியை பார்த்தார். ஒன்றுமில்லை லட்சுமி, மனசில் ஏதோ ஒரு தயக்கம், அதான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு என்கிட்ட சொல்லக்கூடாதா? சண்முகம் மெதுவாக புன்னகைத்தார். எல்லாம் நம்ம பெரிய பையன் வெற்றி விஷயம் தாண்டி லட்சுமி. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த கணமே லட்சுமியின் முகத்தில் இருந்த அமைதி மாறி ஒருவித தாய்மைக்கே உரித்தான கவலை குடியேறியது. ஆமாங்க, நானும் அதைத்தான் நேற்றுலேருந்தே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அவன் இப்படியே வயல் மில்லு பிஸ்னஸ்ன்னு ஓடிக்கிட்டே இருக்க போகிறான்? அவன் வயசில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இந்நேரம் வீட்டில் குழந்தைங்க விளையாடுதுங்க. ஊரில் இருக்கிற சொந்தக்காரவங்க எல்லாரும் என்னை பார்க்குறப்பெல்லாம் உன் பெரிய பையனுக்கு எப்போ கல்யாணம் பண்ண போகிற லட்சுமின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலங்க என்று தன் மனக்குமுறலை கொட்டினார் லட்சுமி. சண்முகம் லட்சுமியின் கையை பிடித்து நிதானமாக சொன்னார். அதனால்தான் லட்சுமி, நான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டேன். இனிமே நம்ம லேட் பண்ணக்கூடாது என்றதும் லட்சுமி அவளோடு அவரை நிமிர்ந்து பார்த்தவர், என்ன முடிவுங்க? நம்ம வெற்றிக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது தான். இனிமே அவங்கிட்ட அனுமதி கேட்டு தாமதிக்கலாம் முடியாது. நாமளே நல்ல பொண்ணா பார்த்து முடிச்சிட வேண்டியது தான் என்று சண்முகம் அழுத்தமாக சொன்னார். லட்சுமியின் முகத்தில் உடனே பூரிப்பும் சந்தோஷமும் மலர்ந்தது. நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ, இந்த வார்த்தையை கேட்கத்தானே இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம நல்ல பொண்ணா தேடணுமே என்றதும் சண்முகம் புன்னகைத்தார். நீ கவலையே படாத லட்சுமி, நான் ஏற்கனவே ஒரு இடத்துல பொண்ணை பற்றி தீர விசாரித்து வச்சிருக்கேன். நம்ம வீரனூருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற பெரிய குடும்பம், நல்ல குணம், நல்ல பழக்க வழக்கம், குடும்பத்து பெரியவங்களை மதிக்கிற பண்புன்னு எல்லாமே சரியாக இருக்குது. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்தால் இந்த வீடே சுபிக்ஷமாக இருக்கும் என்றதும் லட்சுமி மகிழ்ச்சியில் என்ன பேசுவது என்றே தெரியாமல் தவித்தார். இருந்தாலும் மனதிற்குள் ஒரு சிறிய பயம் வந்தது. எல்லாமே சரிதாங்க, ஆனால் முதல்ல நம்ம வெற்றி இதுக்கு சம்மதம் சொல்லணுமே. அவன் இந்த கோபத்தில் வேண்டாம்னு ஒரேடியாக அடித்து சொல்லிட்டா என்ன பண்ணுறது? சண்முகம் நம்பிக்கையுடன் சிரித்தார். அவன் கண்டிப்பாக வேண்டாம்னு சொல்ல மாட்டான் லட்சுமி. நம்ம வெற்றிக்கு கோபம் அதிகம்தான், ஆனால் பெத்தவங்க வார்த்தையை அவன் என்னைக்குமே தட்டினது இல்லை. நான் பேசுகிறேன் அவன்கிட்ட, சரியா என்றார். அதே நேரம் ரைஸ் மில்லில் லோடு ஏற்றும் வேலைகளையும் கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு தன் ஜீப்பில் வீட்டிற்கு வந்து இறங்கினான் வெற்றி செல்வன். ஜீப்பின் கதவை மூடிவிட்டு தோளில் இருந்த துண்டால் முகத்தில் இருந்த வேர்வையெல்லாம் துடைத்தபடி அவன் வீட்டு வாசலில் கால் வைத்தான். அண்ணே, வந்துட்டி அண்ணே என்று கூச்சலிட்டபடியே ஓடி வந்தான் தம்பி அன்பு செல்வன். வெற்றி அவனை நிமிர்ந்து பார்த்து, என்னடா அன்பு, காலையிலேருந்து மில்லு பக்கமே வரல, இப்போ என்னடாண்ணா இப்படி ஓடி வர என்று கேட்டான். அதெல்லாம் இருக்கட்டும் அண்ணே, இப்போ உங்ககிட்ட ஒரு பிரேக்கிங் நியூஸு சொல்லணுமே என்று அன்பு உற்சாகமாக குதித்தான். வெற்றி அவனை கூர்மையாக முறைத்து பார்த்தவன், டே அன்பு, எனக்கு ஏற்கனவே தலை வலிக்குது, முதல்ல வழி விடுடா, உள்ளே போகணும்.
ஐயோ அண்ணன், வழி அப்புறம் விடலாம், முதல்ல நான் சொல்ற நியூஸை கேளு. உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்கண்ணா என்று சிரித்து கொண்டே சொன்னான் அன்பு. வெற்றி அவனை ஒரு மாதிரியாக பார்த்தவன், தேவையில்லாம உளராதுடா அன்பு, நான் உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. அம்மாவும் அப்பாவும் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறத பற்றி தான் திண்ணையில் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க என்று அன்பு போட்டு கொடுத்தான். அதற்குள் மாடியிலிருந்து ஓடி வந்தால் அவன் தங்கை கவிதா. அண்ணா அண்ணா, அன்பு அண்ணன் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டானா என்று கேட்க வெற்றி கவிதாவை பார்த்து, உனக்கும் இந்த விஷயம் தெரியுமாடி என்று கேட்டான். கவிதா நக்கலாக சிரித்தவள், எனக்கு ரொம்ப நாளாவே தெரியுமண்ணா, நீங்கள் மட்டும்தான் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக நடிக்கிறீங்க. வெற்றி தம்பியையும் தங்கையையும் மாறி மாறி பார்த்து தலையில் கை வைத்து கொண்டான். உங்கள் 2 பேருக்குமே வேற வேலையே இல்லையா? காலையிலேருந்து வீட்டில் உட்காந்து இதைத்தான் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா 2 பேரும்? எங்களுக்கு வேற என்னென்ன வேலை? எங்கள் செல்ல அண்ணனுக்கு கல்யாணம் ஆக போகுது. இந்த வீடே திருவிழா மாதிரி மாறப்போகுது. அந்த சந்தோஷத்தில் நாங்கள்லாம் துள்ளி குதிக்க வேண்டாமா என்று கவிதா கைகளை தட்டினாள். அந்த சத்தத்தை கேட்டு உள்ளிருந்து வெளியே வந்தார் லட்சுமி. டே அன்பு, கவிதா, அவனை கண்ட உடனே வம்பு இழுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அவனை முதல்ல உள்ளே வர விடுங்கடா என்று லட்சுமி அவர்களை அதட்டினார். பிறகு வெற்றியை பார்த்து, வெற்றிப்பா, நீ போய் கை கால் கழுவிட்டு வாடா, உன்னோட அப்பா ஹாலில் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா என்றார். சரிம்மா என்று அமைதியாக சொல்லிவிட்டு முகம் கழுவிவிட்டு வரவேற்பறைக்கு சென்றான் வெற்றி. அங்கே சண்முகம் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். வெற்றி அவருக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமைதியாக அமர்ந்தான். சில நொடிகள் அந்த அறையில் அமைதி மட்டுமே நிலவியது. சண்முகம் வெற்றியை நிமிர்ந்து பார்த்தவர், வெற்றி, சொல்லுங்கப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்ப்பா என்று நேரடியாக விஷயத்திற்கு வந்தார் சண்முகம். வெற்றி சில நொடிகள் அமைதியாகவே இருந்தான். அவனது கூர்மையான கண்கள் தரையை பார்த்தன. அவன் மனதிற்குள் என்ன யோசிக்கிறான் என்பதை யாராலும் கணிக்க முடியவில்லை. பிறகு நிமிர்ந்து தந்தையை பார்த்தான். உங்க விருப்பம்பா, நீங்களும் அம்மாவும் என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான் என்று ஆழமான குரலில் சொன்னான். அந்த பதிலை கேட்டதும் வாசற்படியில் நின்று அவர்கள் பேசுவதை கவனித்து கொண்டிருந்த லட்சுமிக்கு நெஞ்சில் இருந்த பெரிய பாரம் இறங்கியது போல இருந்தது. முகத்தில் ஹப்பாடா என்ற நிம்மதியும் பரவியது. சண்முகம் லேசாக புன்னகைத்து, சந்தோஷம் பவிட்ரி, ஆனால் உனக்குன்னு மனசில் ஏதாவது ஆசையோ இல்லை எந்த மாதிரி பொண்ணு வேணும்ன்ற எதிர்பார்ப்போ இருந்தா தாராளமாக சொல்லலாம்டா என்று அன்போடு கேட்டார். வெற்றி லேசாக தலையசைத்தான். எனக்குன்னு பெரிய எதிர்பார்ப்போ ஆசையோ எதுவும் இல்லைப்பா. நாம் இருக்கிற நிலைமைக்கு நம்ம குடும்பத்தோட அன்பா ஒத்து போகணும். உங்கள் 2 பேரையும் சொந்த பெத்தவங்களாக நினச்சி மதிக்கணும். இந்த வீட்டை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் வச்சிருக்கணும், அதுவே எனக்கு போதும் என்று நிதானமாக சொன்னான். சண்முகமும் லட்சுமியும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். மகனின் அந்த முதிர்ச்சியான பதில் அவர்களுக்கு அளவில்லாத திருப்தியை கொடுத்தது. அதே நேரம் சென்னையில் கல்லூரி வகுப்புகள் முடிந்து நண்பர்கள் அனைவரும் கேன்டீனில் மரத்தடி மேசையில் கூடியிருந்தார்கள். வைஷ்ணவி கையில் காஃபி கப்போடு வழக்கம் போல தன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கிடம் கலகலப்பாக பேசிக்கொண்டிருந்தாள். ஹே வைஷு என்று நித்யா மெதுவாக அழைத்தாள். என்னடி நித்யா, உங்கள் ஊர் கோவில் திருவிழாவுக்கு நாங்களும் வரோம்னு சொன்னோமே, அதை பற்றி உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி நீ பேசினியாடி என்று கேட்டாள். ஆமாண்டி, நேற்று நைட்டே அம்மா கிட்டேயும் அண்ணக்கிட்டேயும் சொல்லிட்டேன் என்று வைஷ்ணவி சாதாரணமாக சொன்னாள். அவங்க என்னடி சொன்னாங்க? சென்னை பசங்க கூட்டமாக வர்றாங்களேன்னு யோசிச்சாங்களா என்று ஹரிணி ஆர்வமாக கேட்டாள். ஐயோ, எங்கள் அண்ணன் செழியன் என்ன சொன்னார் தெரியுமா? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூட்டிகிட்டு வா வைஷு, நம்ம வீட்டில் தங்க வச்சு ஊரையெல்லாம் சுற்றி காட்டலாம்னு சந்தோஷமாக வர சொன்னார், அவ்வளவுதான் என்று வைஷ்ணவி தன் தோள்களை செல்லமாக குலுக்கினாள். அடப்பாவி, அவ்வளவுதானா? நீ உண்மையிலேயே ரொம்ப லக்கி வைஷு என்று நித்யா பொறாமையோடு சொன்னாள். ஏண்டி அப்படி சொல்ற?
பின்ன என்னடி, என் வீட்லையா இருந்தா யார் கூட போற, எத்தனை பேர் வர்றாங்க, எப்போ வருவேன்னு 1000 கேள்வி கேட்டு மண்டையை காய வச்சிருப்பாங்க என்று நித்யா முகத்தை சுளித்து கொண்டாள். அதை கேட்டதும் வைஷ்ணவியும் மற்ற நண்பர்களும் உரக்க சிரித்தார்கள். ஆனால் அவர்களோடு அமர்ந்திருந்த கார்த்திக் மட்டும் அவர்களின் எந்த பேச்சிலும் கலந்து கொள்ளாமல் அமைதியாக தன் காஃபி கப்பை சுழற்றி கொண்டிருந்தான். அரவிந்த் அவனை கவனமாக பார்த்து தோளில் தட்டினான். டே கார்த்திக், என்னடா நீ அமைதியாகவே இருக்க? நீயும் எங்க கூட வீரனூருக்கு வரியா இல்லையா? கார்த்திக் நிமிர்ந்து வைஷ்ணவியை பார்த்தான். அவளது முகத்தில் இருந்த அந்த புன்னகையை பார்த்தவன், கண்டிப்பா வரேண்டா என்று சுருக்கமாக சொன்னான். ஆனால் அவனுடைய மனதிற்குள் ஓடிய எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தன. வைஷ்ணவியோடு அவளுடைய சொந்த ஊரில் சில நாட்கள் அவள் கூடவே இருக்க போகிறோம். அந்த அமைதியான சூழலில் அவளிடம் தன் மனதில் இருக்கும் காதலை சொல்லி சம்மதம் வாங்கிவிடலாம் என்ற சந்தோஷமும் எதிர்பார்ப்பும் அவனுக்குள் சிறகடித்தது. அன்று இரவு வீரனூர் கிராமத்தில் தனது பிரம்மாண்டமான வீட்டின் மொட்டை மாடியில் அங்கிருந்த கைப்பிடி சுவரில் கைகளை ஊன்றியபடி வானத்தை பார்த்து கொண்டு தனியாக நின்று கொண்டிருந்தான் வெற்றி. தூரத்தில் இருந்து கோவில் திருவிழாவுக்காக ஊர் மக்கள் ஒலிபெருக்கி கட்டுவதும் மேலச்சத்தம் பழகுவதுமான ஏற்பாடுகளின் சத்தங்கள் மாலையின் அமைதியை கலைத்து மெலிதாக கேட்டுக்கொண்டிருந்தன. இன்னும் சில நாட்களில் வீரனூர் கிராமமே விழாக்கோலம் பூண்டு கோலாகலமாக மாறப்போகிறது. ஆனால் வெற்றிக்கு தெரியாது, அந்த திருவிழா அவனுடைய வாழ்க்கை பாதையையே மொத்தமாக மாற்றப்போகிறது என்பது. அந்த திருவிழாவோடு சேர்ந்து ஒரு பெரிய புயலும் வீரனூர் கிராமத்திற்குள் நுழையப் போகிறது. அந்த புயலின் பெயர் வைஷ்ணவி என்று. ஆனால் இப்போதைக்கு வெற்றியின் வாழ்க்கையிலும் அந்த வீட்டிலும் பேசப்பட்டது ஒரே ஒரு விஷயம்தான். அது அவனுடைய கல்யாணம். அடுத்த வாரம் அவன் ஒரு பெண்ணை பார்க்க போகிறான். அந்த முதல் சந்திப்பு எப்படி இருக்கும்? அவன் பார்க்க போகும் அந்த பெண் யார்? அந்த வரன் நிச்சயமாகி வெற்றிக்கு திருமணம் நடக்குமா, அல்லது விதி வேறு விதமான ஒரு முடிவை எழுதி வைத்திருக்கிறதா என்பதை வரப்போகும் காலம்தான் தீர்மானிக்க வேண்டும்.